ஜோதிடத்தில் கர்மா அப்படின்னு எல்லாருமே பார்க்குறோம். நம்மளுடைய கர்மாவின் அளவுகோல் தான் இந்த ஜாதகம். நம்மளுடைய வாழ்க்கை படிநிலைகள். நம்ம பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும், பிறப்புலேருந்து வாழக்கூடிய காலங்களில் நம்ம என்னென்ன செய்கிறோம், இது 3 விதமாக நம்ம பிரிக்கிறோம். வாழ்க்கைக்கு முன்னாடி நம்ம என்ன வாங்கிட்டு வந்தோம் நமக்கு தெரியாது. அப்பா என்ன கொடுத்துச்சு, அம்மா என்ன கொடுத்துச்சு நமக்கு தெரியாது. நம்ம என்ன வாங்கிட்டு வந்தோம் அப்படிங்கிறது தெரியாது. இதெல்லாம் போன ஜென்மத்தில் செய்த கர்மா. ஆனால் இந்த ஜென்மத்தில் நான் பிறந்ததுக்கு பிறகு இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து எத்தப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து என்னுடைய நண்பர் வந்து என்னை வந்து பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டார் அப்படின்னா, இது வந்து இந்த ஜனன காலத்தில் இவர் நான் செய்த நல்லது கெட்டதுக்கு இவர் வந்து எனக்கு செய்த கர்மாவின் வினைப்பயன். இப்போ எனக்கு ஆப்போசிட்டில் யாருன்னு தெரியாது. என் பையன் ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டார். என் பையன் வந்து இவர் வந்து யாருன்னு தெரியாது, இவர்கிட்ட நான் பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டேன், எனக்கு இதுக்கு முன்னாடி இவர் யாருன்னே தெரியாது அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்குன்னா, இது போன ஜென்மத்தில் செய்த கர்மா. இது கர்மாவும் இந்த ஜோதிடமும் ரெண்டும் ஒன்றோடு ஒன்று கலந்தது. நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அத்தனையும் கர்மா தான். நீங்கள் பேசுகிறது கர்மா, பார்க்குறது கர்மா, சிரிக்கிறது கர்மா. உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏன் சிரிக்கிறது கர்மா அப்படின்னா, ஒன்றும் இல்லை, 2 பேர் போய்கிட்டு இருக்காங்க, ஒருத்தர் சிரிச்சு ஒருத்தர் போயிட்டுருக்காங்க, ஒருத்தர் 2 பேர் சிரிச்சிட்டாங்க. இது எப்படி கர்மா மாறும் அப்படின்னா, நீ ஏன் என்னை பார்த்து சிரிச்சான்னு சண்டை வந்துடும். நீ ஏன் அப்புறம் வந்து ஒருத்தர் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கான், நீ ஏன் என்னை பார்த்து பேசுனா, நீ ஏன் என்னை பார்த்து முணுமுணுத்தா, நீ ஏன் என்னை பார்த்து கை காமிச்சா, நீ ஏன் என்னை பார்த்து நீங்கள் என்ன செயல் செய்தாலும், இது வேணும்னாலும் சரி, வேண்டாம்னாலும் சரி, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சு செஞ்சாலோ, தெரியாமல் செஞ்சாலோ, பிடிச்சிருக்குன்னு செஞ்சாலோ, பிடிக்காமல் செஞ்சாலோ, இது எல்லா செயல்களும் கர்மாவாக மாறும். ஆனால் இது உங்களை மட்டும் சார்ந்து நீங்கள் அந்த விஷயத்தில் அவரை பற்றி பேசாமல் இருந்திருந்தீங்கன்னா, அவர் உங்களை வந்து பேசினாலும் பேசலைன்னாலும் கர்மா உங்களை வந்து தொடர்பு, அது வந்து உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் நீங்கள் அவரை பற்றி பேசியிருந்தீங்க, அவரை பார்த்து சிரிச்சிருந்தீங்கன்னா, அவர் உங்கள்கிட்ட சண்டை போட்டாருன்னா, அவர் சண்டை போடலைன்னாலும் அந்த கர்மா தொடரும். இது ஜாதகத்தில் 1ஆம் ஜாதக கட்டத்தில் ஏஎல்பிலேருந்து 12 கட்டம் வரைக்கும் இந்த கர்மாங்கிறது செயல்படும்.